Good morning, my dear students. Class 12, Unit 2, Current Electricity, Topic 2.5.3, Whinstone Bridge. Students, last video Kirchhoff current rule and Kirchhoff voltage rule. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Kirchhoff current rule. Algebraic sum of the currents at any junction of a circuit is 0. ஸோ அப்படின்னா ஐ திங்க் எந்த ஒரு சர்க்கியூட்லேயும் இல்லை ஜங்ஷனில் அல்ஜிப்ராய்க் கரண்ட்டோட வேல்யூ 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல். ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் ப்ராடக்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கியூட்டில் இருக்கிற டோட்டல் இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் தான். ஸோ இந்த வீன்ஸ்டோன் பிரிட்ஜு எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப் ரூல்ஸோட இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷனே ஸோ இந்த வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் தான். த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Kirchhoff rules is the Whinstone bridge, right? So இந்த Whinstone bridge எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கில் ரெசிஸ்டன்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காகவும் அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். கம்பேர் ரெசிஸ்டன்ஸ் அண்டு டிட்டர்மைனிங் த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து consist of 4 resistance P, Q, R, S. ஸோ இந்த 4 ரெசிஸ்டர்ஸ் தான் வந்து ஸோ என்னென்னா கன்சிஸ்டாக இருக்குது, ரைட். ஸோ நம்ம ஒரு கால்வனோமீட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கால்வனோமீட்டர் எங்கே கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிக்கும் டிக்கும், ஸோ பின்ற பாயிண்ட்டுக்கும் டின்ற பாயிண்ட்டுக்கும் இல்லை பின்ற ஜங்ஷனுக்கும் டின்ற ஜங்ஷனுக்கும் பிட்வீனில் தான் அப்படி இருக்கும். நம்ம கால்வனோமீட்டரை ஜின்ற ஒரு கால்வனோமீட்டரை ஸோ கனெக்ட் பண்ணியிருக்கோம், ரைட். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேட்ரி எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸோ பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் சிக்கும் பிட்வீனில் தான் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், ரைட். So current through the galvanometer Ig and its resistance G. ஸோ இந்த galvanometer வழியாக போகிற கரண்ட் வந்து ஐஜினும் அந்த galvanometer ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸோ ஜினும் எடுத்துக்கிறோம். இல்லை அதுதான் வந்து அந்த galvanometer வேல்யூ வந்து galvanometer ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கேபிட்டல் ஜி, galvanometer வழியாக போகிற கரண்ட் வந்து ஐஜி, ரைட். ஸோ இப்போ நம்ம கிர்ச்சாஃப் கரண்ட் ரூலும் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூலையும் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி கிர்ச்சாஃப் கரண்ட் ரூலை ஜங்ஷன் பிக்கும் ஜங்ஷன் டிக்கும் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஜங்ஷன் பி இதுதான். ஸோ அந்த ஜங்ஷன் பியில் கரண்ட் ரூலை அப்ளை பண்ணும்போது நம்ம சைன் கன்வென்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஜங்ஷனுக்கு டுவர்ட்ஸாக இருந்தால் பாசிட்டிவ், அவுட்டோடு இருந்தால் நெகட்டிவ். இப்போ அந்த ஜங்ஷனில் மீட் பண்ணுற கரண்ட்டு பார்த்தீங்கன்னா 3 கரண்ட்ஸ் தான். ஒன்று I1, IG, I3. இப்போ I1 பாருங்கள் ஜங்ஷனுக்கு டுவர்ட்ஸாக இருக்குது, IG வந்து ஜங்ஷனுக்கு அவுட்வேர்டில் இருக்குது, I3யும் ஜங்ஷனுக்கு அவுட்வேர்டில் இருக்குது. அப்போது ஜங்ஷனுக்கு டுவர்ட்னால ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ். இப்போ இந்த 3 நம்ம பின்ற ஜங்ஷனுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ ப்ளஸ் I1 மைனஸ் IG மைனஸ் I3 ஈக்குவல் டு 0, ரைட். நெக்ஸ்ட்டு டின்ற ஜங்ஷனுக்கு கிர்ச்சாஃப் கரண்ட் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ பாருங்க இங்கேயும் 3 கரண்ட்ஸ் தான் வந்து ஜங்ஷனில் மீட் பண்ணுது. ஒன்று I2, I4, IG, I4, ரைட். இங்கே நம்ம கிர்ச்சாஃபோட சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஜங்ஷனுக்கு டுவர்ட்ஸாக I2 வரதுனால ப்ளஸ்ஸு
ஐஜியும் ஜங்ஷன் 2ல் இருக்குது ப்ளஸ்ஸு ஜங்ஷன் விட்டு வெளியில் போகுது மைனஸு. இதை யூஸ் பண்ணி எழுதலாம் பாருங்கள். I2 ப்ளஸ் I2 ப்ளஸ் ஐஜி மைனஸ் I4 ஈக்குவல் டு 0. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா லூப் யூஸ் பண்ண போகிறோம். எந்த லூப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏ பி டி ஏ இந்த ரூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஏலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏ பி டி அகைன் ஏ. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்னால நம்மளுக்கு தெரியும் வோல்டேஜ் ரூலில் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ பாருங்கள் ஏலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுன்றதுனால இப்போ ஏலேருந்து போகும்போது நம்மளுக்கு கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு I1P. அதில் நம்ம சைன் கன்வென்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லூப்போட டைரெக்ஷன்லே கரண்டோட டைரெக்ஷன் இருந்தால் பாசிட்டிவாகவும், லூப்போட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் கரண்டோட டைரெக்ஷன் இருந்தால் நெகட்டிவாகவும் எடுத்துக்கணும்னு. அப்போ பாருங்க I1P இது வந்து கரண்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோட டைரெக்ஷன் லூப்போட டைரெக்ஷனில் இருக்குது, அதனால் பாசிட்டிவில் I1Pன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐஜின்ற கரண்ட்டும் லூப்போட டைரெக்ஷனில் இருக்குது, ஐஜிஜி பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டி டு ஏ தான் லூப்போட டைரெக்ஷன், பட் கரண்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது நம்மளுக்கு ஏ டு டியாக இருக்குது, ஆனால் லூப்போட டைரெக்ஷன் டி டு ஏ, அப்போ ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ மைனஸ் I2R ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்னது இதுக்குள்ளே இந்த லூப்புக்குள்ளே எந்த ஒரு பேட்டரியும் இல்லை, ஆனால் நம்ம 0 எடுத்துக்கிறோம். பேட்டரி இல்லாதனால 0 எடுத்துக்கிறோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளையிங் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் டு த லூப் ஏ பி சி டி ஏ. ஏ பி சி டி ஏ லூப்போட டைரெக்ஷன். ஸோ இப்போ பாருங்கள் இதில் யூஸ் பண்ணும்போது ஏலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, தான் அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்மளுக்கு. இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ பாருங்கள் I1P, ஸோ பாசிட்டிவ் எடுத்துடும் I1P. நெக்ஸ்ட்டு பாருங்கள் I3Q லூப்போட டைரெக்ஷனில் இருக்குது, பாசிட்டிவ் I3Q. நெக்ஸ்ட்டுக்கு பாருங்கள் CDA தான் நம்மளுக்கு. CDAவில் I4 கரண்ட் வந்து ஸோ இந்த லூப்போட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, ஐ மீன் சிடிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. சிடிஏ இருக்குது, சிடி தான், ஆனால் ஆக்சுவலி இங்கே எப்படி இருக்குது டிசின்னு இருக்குது, அதனால் அது ஆப்போசிட் இருக்கிறதுனால மைனஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள் மைனஸ் I4S. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் I2 கரண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது, அதனால் மைனஸ் I2R, ஸோ ஈக்குவல் டு 0. ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மின்சுமை பிரிட்ஜில் பியும் டியும் இந்த பொட்டென்ஷியல் வந்து எப்போ வந்து சேமாக இருக்கோ அப்போ வந்து பிரிட்ஜ் வந்து நம்ம பேலன்ஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். பியோட பொட்டென்ஷியலும் டியோட பொட்டென்ஷியலும் எப்போ சேமாக இருக்கோ அப்போ வந்து நம்மளுக்கு பிரிட்ஜ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம், நம்ம பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ பேலன்ஸாக இருக்கும்போது கால்வாமீட்டர் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. கரண்ட்டு ஃப்ளோ ஆகாததுனால கால்வாமீட்டரோட கரண்ட்டோட வேல்யூ ஐஜி ஈக்குவல் டு 0. ரைட். அதான் கொடுத்துருங்க பாருங்கள். when the points B and D are the same potential, the bridge is said to be balanced. அப்போது பேலன்ஸாக இருக்கிறதுனால இங்கே வந்து கரண்ட் வந்து no potential difference between B and D. B and D potential difference இல்லாதனால ஸோ no current through the galvanometer. அப்போ galvanometerல கரண்ட்டு போகாது. அப்போ galvanometer கரண்ட் நம்மளுக்கு என்னது IG ஈக்குவல் டு 0. அப்போ ஐஜியோட வெளியே நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ ஈக்குவேஷன்ஸு ஸோ எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆக போகுது. ரைட். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஐஜியோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஐஜி ஈக்குவல் டு 0, ஐஜி ஈக்குவல் டு 0. ரைட். அப்போ பாருங்கள் I1 எழுதிக்கங்க. இந்த மைனஸ் I3யை ஈக்குவேஷன் ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க, அப்போ ப்ளஸ் ஆக மேட போகுது, அப்போ I3. நெக்ஸ்ட்டு I2 மைனஸ் I4 ரைட் சைடு போயிடுச்சுன்னா I2 ஈக்குவல் டு I4. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2.4 சொல்லையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஐஜியில் 0னா
இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. அப்போ I1P ஈக்குவல் டு இந்த -I2R அந்த சைடு கொஞ்சம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிட போது I2R. இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டோம். ரைட். இந்த 3 ஈக்குவேஷனில் யூஸிங் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 2.50 இது வந்து உங்களுக்கு 2.49 ரைட். இந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு 2.51. இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் 2.51 இன் ஈக்குவேஷன் 2.48 ரைட். இந்த 2.58 இந்த ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா I1 பாருங்கள், நம்மளுக்கு இந்த I1Pன்றதில் I2Rன்னு எழுதலாம். I1Pன்றதில் I2Rன்னு எழுத போகிறோம். ரைட். ப்ளஸ் இங்கே பாருங்கள், இங்கே தான் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு I3Q மைனஸ் I4S மைனஸ் I2R ஸோ ஈக்குவல் டு 0. ரைட். இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இங்கே ப்ளஸ் I2R இங்கே மைனஸ் I2R ஸோ கேன்சல் பண்ணிடுறோம். நமக்கு என்ன இருக்குது? I3Q மைனஸ் I4S இருக்குது. இது ஈக்குவேஷன் ரைட் சைடு கொண்டு விட போகிறோம். அப்போ I3Q ஈக்குவல் டு I4S இந்த ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்மளுக்கு ரைட் இது வந்து உங்களுக்கு 2.52. இந்த ஈக்குவேஷன் 2.52யும் ஈக்குவேஷன் 2.51 ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், I1P ஈக்குவல் டு I2R. நெக்ஸ்ட்டு I3Q பை I4S ரைட். ஸோ இதில் பாருங்கள், I1 பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? I3 சப்ஸ்டிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்புறங்க I3P பை I3Qன்னு ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு I4 இங்கே பாருங்கள், I2க்கு பதிலாக I4 சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் I4R பை I4S. இப்போ இங்கே I3 கேன்சல் பண்ணலாம், I4 கேன்சல் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? P பை Q ஈக்குவல் டு R பை S அப்படின்னு ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சப்போஸ் இங்கே நீங்கள் I1P டிவைட் பை I3 பதில் நீங்கள் I1னும் சப்ஸ்டிட் பண்ணலாம். சேம் ரிசல்ட் தான் கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் I2 பதில் I4 சப்ஸ்டிட் பண்ணாலும் நம்மளுக்கு I4 கேன்சல் ஆக போகுது. இங்கே I3 கேன்சல் ஆக போகுது. இல்லை I1 கேன்சல் ஆக போகுது. நமக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ரைட். ஜஸ்ட் அதுதான் இந்த ஈக்குவேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிரிட்ஜ் பயாஸோட கண்டிஷன் P பை Q ஈக்குவல் டு R பை S. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து கால்வனோமீட்டர் வந்து நல் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அந்த கண்டிஷனில் P பை Q ஈக்குவல் டு R பை S என்ற கண்டிஷனில் நம்மளுக்கு கால்வனோமீட்டர் வந்து நல் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். சப்போஸ் we know the values of two adjacent resistance, the other two resistance can be compared. இப்போ என்ன பண்ணோம், நம்ம adjacent resistance-ஓட வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டூ அதர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணலாம். if 3 resistors of resistance are known, இதில் 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஒருத்தோட வேல்யூ நம்மளுக்கு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், 4th ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியலனா அதையும் நம்ம டிட்டர்மின் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள், P ஈக்குவல் டு R. சப்போஸ் இங்கே இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு 10 ஆம்பியர் கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுங்களேன். 10 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது இங்கே இந்த Pன்ற பாயிண்டில் ட்ராப் ஆகுது வந்து 2 ஆம்பியர் கரண்ட்டு வந்து ட்ராப் ஆகுது. அப்போ Bன்ற பாயிண்ட்டுக்கு எவ்வளோ போகும்? 8 ஓம் போயிருக்கும். ஓகேங்களா? அப்போ பியும் டியும் வந்து சேம் பொட்டென்ஷியல்னால் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு 7லேருந்து 10 வர்றது 6 பிட்வீன் 6னா இருக்கும், உங்களுக்கு 2 ஆம்பியர் கரண்ட் வந்து ட்ராப் ஆகிருக்கும். அப்போ டியில் எவ்வளோ வந்திருக்கும்? 8 ஆம்பியர் கரண்ட் வந்திருக்கும். அப்போ 8 ஆம்பியர் கரண்ட் வரதுனால அப்போது இங்கே பியும் டியும் வந்து சேம் பொட்டென்ஷியல்னால் P ஈக்குவல் டு P ஈக்குவல் டு Q. அதே மாதிரி பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு டி வந்து என்ன ஆச்சு, டியும் பியும் வந்து சேம் பொட்டென்ஷியலாக. அப்போ பாருங்கள், இந்த பியிலேருந்து இங்கே வர கரண்ட்டு Qவில் எவ்வளோ ட்ராப் ஆகிருக்குமோ
அதே சேம், ஏன்னா இந்த சி என்ன இருக்குது, நம்ம சின்ற பாயிண்ட் காமன் பாயிண்ட் தான் மீட் ஆகுது. அப்போ எஸ்ன்ற பாயிண்டில் ட்ராப் ஆகிற பொட்டன்ஷியலும் சேமாக இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு சாரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து பி ஈக்குவல் டு ஆர். ஏன்னா நம்மளுக்கு இங்கே இருக்க பியும் ஆர் தான் ஈக்குவலாக இருக்கும். இங்கே இருக்கு நம்மளுக்கு கியூ ஈக்குவல் டு ஸோ எஸ், கியூ ஈக்குவல் டு எஸ். ஜஸ்ட்டு அதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்ம ஃபைனலாக இங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பி ஈக்குவல் டு ஆர், கியூ ஈக்குவல் டு எஸ். தட் மீன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இந்த ரெசிஸ்டன்ஸ். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டூ ரெசிஸ்டன்ஸ் வந்து டூ அட்ஜசன்ட் சைன் ரெசிஸ்டன்ஸை அதர் அட்ஜசன்ட் ரெசிஸ்டன்ஸை கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இல்லை 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சு 4th ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியலனாலும் அதையும் நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியும். ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் புரியலனா ஸோ போட்டு பாருங்கள். ஸோ டியூனோவில் இந்த கால்வனோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கால்வனோமீட்டர் வந்து ஸோ சர்க்கியூட்ஸ், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸில் ஸோ வெரி ஸ்மால் எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுற டிடெக்ட் பண்ணுற ஒரு டிவைசஸ் தான் வந்து ஸோ கால்வனோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கால்வனோமீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் டிடெக்டிங் அண்ட் மெஷரிங் ஈவன் வெரி ஸ்மால் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ பாருங்கள், எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ஃபுல் டு கம்பேர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்கியூட். சர்க்கியூட்டோட வேரியஸ் பார்ட்ஸில் ஸோ வந்து நம்ம ஒரு சின்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு இல்லை கம்பேர் பண்ணுறதுக்காகவும் நம்ம கால்வனோமீட்டரை ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இந்த வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் எக்ஸாம் 2.23 எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். வீன்ஸ்டோன் பிரிட்ஜோட பி ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 100 ஓம், கியூ வந்து 1000 ஓம், ஆர் வந்து 40 ஓம். ஸோ இப்போ கால்வனோமீட்டர் சோர்ஸ் 0 டிஃப்ரெக்ஷன், கால்வனோமீட்டர் பார்த்தீங்கன்னா 0 டிஃப்ரெக்ஷன் காமிக்குது. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன? இப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம தெரிஞ்சிச்சு, 4th ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். அப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் தெரியும், பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ். நமக்கு எஸ்ஸோட வேல்யூ தான் தெரியாது. ஸோ எஸ்ஸை மட்டும் ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ எஸ் இங்கே கொண்டு வந்துட்டா இப்போ நமக்கு என்னவா மாறும்? அப்போ பி பை கியூ ரைட் சைடு கொண்டு வரீங்க, அப்போ கியூ பை பியாக மாறும். ஸோ கியூ பை பி இன்ட்டு ஆர். கியூட வேல்யூ நமக்கு தெரியும் 1000, பியோட வேல்யூ 100, ஆரோட வேல்யூ 40. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் இதில் மேலே 20 கீழே இருக்கிற 20 கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 10/1 10 இன்ட்டு 40 400 ஓம். அப்போ எஸ்ஓ வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ? 400 ஓம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.24. What is the value of x when the Wheatstone network is balanced? ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வீன்ஸ்டோன் நெட்வொர்க் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்போது. ரைட். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் when the Wheatstone network is balanced? ரைட். பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள், பியோட வேல்யூ 500, கியூட வேல்யூ 800. நெக்ஸ்ட்டு ஆர் வந்து எக்ஸு ப்ளஸ் 400, ஏன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது, ப்ளஸ் 400 அனதர் ரெசிஸ்டன்ஸ். எஸ்ஸு வந்து 1000 ஓம், 1000 ரெசிஸ்டன்ஸு 1000 ஓம். ரைட். இப்போ நமக்கு தெரியும் வீன்ஸ்டோன் பிரிட்ஜுக்கான பேலன்ஸ்டாக இருந்தால் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ். எப்போது? பேலன்ஸாக இருக்கும்போது. ரைட். பியோட வேல்யூ 500, கியூட வேல்யூ 800, ஆரோட வேல்யூ ஸோ எக்ஸ் ப்ளஸ் 400 பை எஸ் வந்து 1000. ரைட். நம்ம எக்ஸோட தான் ஃபைண்ட் பண்ணணும். இந்த எக்ஸ் பை 400 இங்கே பாருங்க, இந்த 20 கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ 5/8 கிடைக்கும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 400 இருக்கா, இதை மட்டும் அப்படியே நீங்கள் ரைட் சைடு வச்சுக்கோங்க, இந்த 1000 லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. அப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் 400 ஈக்குவல் டு 5/8 இன்ட்டு 1000 கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 400 இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே வச்சுக்கோங்க. 5/8 கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 5/8 வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா வர வேல்யூவை 1000ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள்.
1000ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த 5/8 இருக்குல்ல, 5/8 நீங்கள் டிவைட் பண்ணினா 0.625 கிடைக்கும். இந்த வேல்யூவை 1000ஓட மல்டிபிள் பண்ணுங்கள். 1000ஓட மல்டிபிள் பண்ணால் 625 கிடைக்கும். சரி பாருங்கள், இந்த எக்ஸை தான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். எக்ஸை மட்டும் நீங்கள் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. 400 ரைட் சைடு கொண்டு வாங்க, மைனஸ் ஆகிடும். 625 மைனஸ் 400. ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 225 ஓம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட்டாக இருந்தால் ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக கேளுங்க. ஸோ இந்த வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் இந்த வீடியோவில் வர இந்த டாபிக்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கன்ஃபார்ம் உங்கள் ஆனுவலில் இந்த கொஷினை எதிர்பார்க்குற ஒரு கொஷின்ஸ் தான். அதில் கிளியராக புரிஞ்சிக்கிட்டு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி பாருங்கள். புரியலனா கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.